அலைஹி வஸல்லம் அவங்க. அப்பதான் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க பசியில பட்டினில பௌத்துல கல்ல கட்டி இருக்கிறோம் நாயகமே, கிஸ்ரா மன்னுடைய பெலசெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்ட பொழுது நடக்கும்னு சொன்னாங்க. அது நடந்துச்சு. செய்தனா கிலாபத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்து நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது ஏற்பட்ட அற்புதம் தான். இத கிஸ்ரா மன்னன் சரி செய்யறதுக்கு பெரிய இன்ஜினியர்மாரெல்லாம் கொண்டு வந்து திருப்பி என்ன செஞ்சான், இதை சரி செய்யறதுக்கு அதை மறுக்கா உண்டாக்குறதுக்கு முன்னான் ஒரு கல்லு கூட வச்சு அவங்களுக்கு சரி செய்யலாம போயிட்டு. சரியா? இது அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அந்த அந்த புர்தா ஷரீஃப் ஓதுறீங்க தானே, அதுல வருகிறது வபாத்த ஈவானு கிஸ்ரா வஹுவ முன்சதிஉன் கஷம்லி அஸ்ஹாபி கிஸ்ரா கைர முல்தஇமின்னு சொல்லி இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த கிஸ்ரா மன்னுடைய இந்த கோட்டையை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. உள்ள போய் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அற்புதம். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுது உலகத்துல 4 அற்புதங்கள் நடந்துச்சு. கலிலாஜர் கேட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது 4 அற்புதங்கள் நடந்துச்சு. முதலாவது அற்புதம் இதுதான். சரியா? ஈராக்கில் நடந்தது. இந்த கோட்டை வெடிச்சுது. இரண்டாவது அற்புதம் ஈரான்ல எரிஞ்சு கொண்டிருந்த நெருப்பிக்கு தானே ஒரு பெரிய நெருப்பு உண்டு. அதை சொன்னனே, மஜூசி நெருப்புகள் வணங்கு, நெருப்பு வணங்கி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவெல்லாம் இந்த நெருப்புக்கு சப்ளை பண்ற அந்த நெருப்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து எரிந்து கொண்டு வந்தது. 1000 வருஷம் எரிஞ்சிச்சு அந்த நெருப்பு. சரியா? ஹமதத் நாரு ஃபாரிஸ். ஃபாரிஸ் சொன்னா ஈரான் நாட்டுடைய நெருப்பு, அந்த அகழி, அந்த நெருப்பு குண்டம் 1000 வருஷம் எரிஞ்ச அந்த நெருப்பு அப்படியே ஸல்லல்லாஹு பிறந்த உடனே நூந்துட்டு அதை பத்த வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, திருப்பி ஒரு சந்தன குச்சி பத்த வச்சாலும் பத்தும். ஆனா அதுல ஒரு நெருப்பு பத்த வைக்கலாம். இப்ப கூட அந்த இடத்துல நெருப்பு பத்த வைக்கலாம். இப்ப கூட இதுல ஒரு கல்லை வச்சு நீங்க செஞ்சா அடுத்த நிமிஷம் வெடி பொழுந்துடும். முடியாது. அது முடிய கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். இது 2வது அற்புதம். இங்க முதலாவது, 2வது ஈரான்ல. 3வது யமன்ல நடந்த ஒரு அற்புதம். சாவா என்கிற ஒரு நதி, ஒரு பெரிய ஒரு ரிவர் உண்டு. அது நினைச்சிருந்தாங்க கியாமத் நாள் வரைக்கும் அதுல தண்ணி இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், இரவு படுத்து காலையில் எழுப்புறாங்க, அந்த ரிவர்ல தண்ணியே இல்லை. அந்த இடத்துல ரிவர்ல தண்ணியே இல்லை. இன்னொரு ரிவர் ஒன்னுச்சு, அது பல வருஷ காலமா அதுல தண்ணி இல்லாம இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், காலையில் அதுக்கு தண்ணி வந்துட்டு, தண்ணி இருந்தது தண்ணி இல்லாம போச்சு, தண்ணி இல்லாம இருந்தது தண்ணி வந்துச்சு. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த ரோமர்களுக்கெல்லாம் பெரிய உள்ளத்துல ஒரு பயம் ஒன்று வந்துச்சு. இது என்னடா நடக்க போகுது, இனி என்ன நடக்க போகுது? அப்பதான் சொன்னாங்க, அந்த அராபிய தீப கற்பத்துல அந்த அராபி நாட்டுல பிறந்த அந்த பிள்ளையின் மூலமாகத்தான் உங்களுடைய முழு ராஜ்யமும் உங்களோட கிங்டமும் அழிக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு முஸ்லிம்கள் மூலமாக, நம்ம குலஃபாக்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல் ஃபாத்திஹா.